ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, ஆனால் ஊர் பேர் ஒன்றுமே போடலை. காசாவில் நடக்கும் போர் அதுபோல் இறை தூதர்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட போர் நடந்துள்ளதா? இல்லை இஸ்லாத்தில் அந்த மாதிரி போர் முன்பு நடந்துள்ளதா? காசா மக்களுக்காக சுன்னத் ஜமாத்து தௌஹீத் ஜமாத்து பள்ளிகளில் 2 மாதம் துவா செய்தார்கள். அதற்கு பிறகு எந்த துவாவும் இல்லை. அப்படி செய்யக்கூடாது என்று ஏதாவது சட்டம் உள்ளதா? இதை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போர் இறை தூதர்கள் காலத்திலையும் போர்கள் நடந்திருக்கிறது. இதே மாதிரி யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள் அவர்களே போர் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் போர் செஞ்சிருக்கிறாங்க. நபிகளாருடைய காலத்தில் போர் நடந்திருக்கிறது. இது மாதிரி நிறைய நடந்திருக்கிறது. அதுக்கான சான்றுகள் நிறையவே இருக்கிறது. ஆனால் அவங்களுக்காக வேண்டி பள்ளிவாசல்களில் 2 மாதம் துவா செஞ்சுட்டு அப்படி விட்டுட்டாங்களே, அது செய்யக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. செய்யலாம். அங்கே போய் தான் செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நெருக்கடியான காலகட்டத்தில் அவங்களுடைய தோழர்கள் ஒரு 70 பேர் அநியாயமாக கொல்லப்பட்ட பொழுது 1 மாத காலம் இந்த மாதிரி தொழுகையில் துவா செஞ்சாங்க, குனூத் ஓதுனாங்க என்று ஹதீஸ்களில் பார்க்குறோம். அது அந்த மனம் ஆறுகிற வரைக்கும், அது திருப்தி அடைகிற வரைக்கும், போதுமான அளவுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டோம் நினைக்கிற காலம் வரைக்கும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கத்தான் வேணும். இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கு நம்ம 2 மாதம் கேட்டுட்டு 2 நாள் கேட்டுட்டு நிப்பாட்டினவங்களும் இருக்கிறோம், 2 மாதம் கேட்டுக்கிட்டு நிப்பாட்டினவங்களும் இருக்கிறாங்க, இன்னும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் இன்னும் அந்த அநியாயம் ஓய்ந்த பாடில்லை. நாம் நம்முடைய பலவீனத்தாலும் அலட்சியத்தாலும் அதை நம்ம விட்டுட்டு இருக்கிறோமே தவிர, நிஜமாக சொல்ல போனால் அந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி அந்த பாதிப்புக்காக வேண்டி பிரார்த்திக்க ஆரம்பித்தோம்னா அந்த பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிற காலம் வரைக்குமாவது குறைஞ்சபட்சம் நமக்கு அந்த உணர்வு இருக்கணும். ஆனால் பலவீனத்தின் காரணமாக நம்ம அதில் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதை நம்ம அலட்சியப்படுத்திட்டோம். இன்னும் கேட்பதற்கான நியாயம் தாராளமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க, சான்று இருக்கிறது.